அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன், டெரராகவும் இருப்பாங்க, டெக்னிக்கலான அறிவு இவங்கள்ட்ட இருக்கும், திறமசாலி அப்படின்னே சொல்லலாம், திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்கள்ட்ட அறிவு பசி அப்படின்றது நிறையவே இருக்கும். அறிவு பசி அப்படின்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா புத்தகத்தையும் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி தெய்வ பக்தி, முருக பக்தி இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இவங்கள்ட்ட காணப்படும். நேர்மையாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் வலிமையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனசில் ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா சட்டென்று சொல்லி மற்றவங்களை கஷ்டப்படுத்தவும் தயங்கப்பட மாட்டாங்க. ஆனால் மனசில் உள்ளதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் இவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காம இருக்கும். இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பலருக்கும் வேண்டாதவர்களாக ஆகிடுவாங்க. இதனாலேயே இவங்க மனசில் பட்டதை வெளில சொல்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் வெற்றியை இவங்க தேடி செல்ல தேவையில்லை. இவங்க வெற்றி இவங்களை தேடி வரும். ஒரு சில பேர் வெற்றியை இவங்க தேடி சென்றது ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட சாஸ்திர அறிவும் இருக்கும். ரொம்பவே அறிவாளி அப்படின்னே சொல்லிட்டேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணாமலே கிடைக்கும்.